பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, காலை நேர ஓட்டின் முடிவுகள். அடுத்தது வந்து நேற்று நைட்டு எபிசோடு எப்படி போணுச்சு அதை அப்படியே சேர்த்து வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நேற்று எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுதே வந்து அந்த சண்டையோடு தான் ஆரம்பிக்குது. பார்த்துருப்பீங்க, முத்துக்குமரன் வர்சஸ் ரயன். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே என்னென்னா அந்த ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான். முத்துக்குமரன் ஓட்டிங்கில் இல்லை, அதனால தான் அந்த பாயிண்ட்டை எடுத்தேன். இல்லைனா அவர் ஓட்டிங் அவரோட கனெக்ட் பண்ணியிருக்கலாம். முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் ஓட்டிங்கில் இல்லாத முத்துக்குமரன் சௌந்தர்யா பற்றி பேசிவிட்டு நம்ம ஓட்டிங்குள்ளே போயிடலாம். முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த தோத்தாரலையே அந்த ஆதங்கம் அவருக்குள்ளே உள்ளுக்குள்ளே அடங்கி இருந்தது. ரயானுக்கு என்ன அப்படின்னா, ஒரு டீமை வச்சு நம்மளை அடிச்சிட்டாங்களே, இல்லைனா நம்ம ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இதுதான் வந்து ஒரு இது. இவங்க ரெண்டு பேருமே பேசும்பொழுது அது நல்லாவே தெரிஞ்சுது. முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பயந்தது உண்மை தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் வந்து ரயன் அடித்த உடனே அவன் பயந்துட்டான். ஆஹா, நம்மளை தாண்டி ரயன் வந்துடுவான், அவனை காலி பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா முத்துக்குமரன் போனதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. விஜய் விஷாலாக இருக்கட்டும், அருணாக இருக்கட்டும். அருணை தான் அவர் முடிச்சு விட்டார்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லாருமே இருந்தாங்க, அவங்களெல்லாம் எதிர்த்து தான் அவர் விளையாண்டார். அப்படி விளையாடும் பொழுது என்னாச்சு அப்படின்னா, சரி எல்லாரையும் கைட்டிட்டான், இதுக்கப்புறமேட்டுக்கு விட்டா இவனுக்கு மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. அதில் வந்து என்ற மாற்று கருத்தும் கிடையாது. பயந்து போய் தான் ஒன்று கூடினாங்க. அதில் வந்து அதான் உண்மை. பயந்து போய் தான் நின்று கைட்டினதை அதை தான் வந்து அவர் பாயிண்ட்டாக அங்கே எடுத்துகிட்டு வந்தார். பட் மஞ்சிரி, ஜாக்லின் அவங்கெல்லாம் வந்து புரிஞ்சிக்கல. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாதுன்னா வேறு என்ன தான் பண்ணணும்? வாயில் வெத்தலை பாக்க போட்டு மென்னுக்கிட்டே அப்படியே துப்பிட்டு போயிடணுமா? பிக் பாஸ் வீடு தானே இது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ இதே ஜாக்லின் வந்து அப்படி பேசாதான்னு சொன்னாங்கல்ல, அதே ஜாக்லின் தான் வந்து முத்துக்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு தோன்ற பாயிண்ட் நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்கல்ல. அப்போ ஒருத்தன் பேசினா தாங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது நடக்கும். சும்மா ஒருத்தன் பேசுகிறவனெல்லாம் பிடிச்சி நிறுத்தி விட்டு நீங்கள் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதுக்குள்ளே ஆஜராகிறீங்கன்றது தான் என் கேள்வி. அவனு ரெண்டு பேரும் 1000 பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். அதனால் நேற்று முத்துக்குமரன் ரயனை பார்த்து பயந்தார். அது வந்து முத்துக்குமரன் வெளிப்படையாக சொல்லனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, சௌந்தர்யா ஓட்டிங்கில் இல்லை. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லை. நேற்று பொறுத்த வரைக்கும் விஜய் விஷாலை சாப்பிட வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அமைதியாக உட்காந்துருந்துட்டு ஏதோ ஸ்ட்ராங் பிளேயர்னு தன்னைத்தானே யாரோ நம்ப வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எபிசோட்லலாம் வேறு எதுக்குமே இல்லை. அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு போயிட்டு ஒரு டாஸ்க் விளையாட சொன்னால் டாஸ்க் விளையாடல. அந்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த டாஸ்கில் ஏதாவது ஒரு கேம் உருப்படியாக விளாண்டு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் இல்லை. அதான் உண்மை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 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 ஏதாவது ஒரு டாஸ்க்கை இன்ட்ரெஸ்ட்டோடு விளையாண்டு அதுக்கு ஒரு மார்க் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல், ஏன்னா வெளியில் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கோம், அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு. அதுதான். அதனால அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, அடுத்தது ஓட்டிங்கில் போயிடலாம். முதல் இடம் தீபக்கான ஒரு இடமா இந்த வாரம் அமைஞ்சிருச்சு. இந்த தீபக் பற்றி நம்ம சொல்லும் பொழுது நேற்று தீபக்லாம் என்னென்ன பண்ணார் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய சண்டைகள் முத்துக்குமரனுக்கு அவருக்குமே வந்தது. அது 1 hour எபிசோடில் காமிக்கல, லைவில் காமிச்சாங்க. அந்த ஒரு இது தூக்கிட்டு போகிறாங்கல்ல, ஒரு வால் மாதிரி ஒன்று கம்பு மாதிரி வச்சு அதில் பெயிண்ட் டப்பா கடைசியாக நடந்தது இல்லையா, அதிலெல்லாம் முத்துக்குமருக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்தது. அதெல்லாம் காமிக்கலை. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து ஒரு டாஸ்க் விளையாட சொல்லும்போது ராணுவ நம்பி போய் நின்னது. ராணுவும் வந்து எஃபெக்ட் எடுத்தது. 5 லிட்டர் தண்ணியெல்லாம் யாராலையும் குடிக்க முடியாதுங்க. 3 லிட்டருங்கிறது ஓகே, 4வது லிட்டருக்கே அவன் தண்ணீரிடுவான். பட் அது முடிஞ்ச அளவுக்கு அவர் ட்ரை பண்ணார் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு டாஸ்க்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சாப்பாடு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு பசிச்சது அப்படிங்கிறது தான். கடைசியில் அந்த பாயிண்ட்டை விட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்தார். அவர் பசி தாங்க மாட்டாருன்னு நல்லாவே தெரியும். அதனால தான் விட்டு கொடுத்துட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டே அவர் வந்தார் விஜய் விஷாலுக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் அவர் பண்ணிடல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராணவ் பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துக்கு வந்துட்டார். ராணவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இவருக்காக விளையாண்டது, தீபக்காக போய் தண்ணி குடித்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கடைசியில் ஒரு ஃபைட் பண்ணார் பார்த்தீங்களா, ரயான் கூட நின்று நான் பாயிண்டை விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு கடைசியில் ரயான் விட்டு கொடுத்துட்டு வந்தார். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து ஸ்ட்ராங்காக நின்னார்ல, எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம்னு. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சோறு முக்கியம் கிடையாது, நமக்கு இதுதான் முக்கியம்னு உட்காந்துருந்தது வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயருக்கு. அதில் ரயான் கடைசியில் ஒரு பாயிண்ட் அடித்தான், நான் ஜெயிச்சே விளாண்டே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு.
மற்றபடி வேறு எதுவும் இந்த இந்த டாஸ்க்லலாம் கீழே விட்டார். அடுத்து நடந்த டாஸ்க்லையும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவரும் வந்து ஓடி வந்து ஃபோனும் எடுக்கலை. அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் ஒன்று சொன்னார் பாருங்கள், அது ரயான் வரப்போ பேசிக்கலாம். ஏன்னா அடுத்த இடத்துல இருக்கிறது ரயான், 3வது இடத்துல இருக்கார். ரயான் ரொம்ப லீடிங்கில் ஏறி வந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டாஸ்க்கு நல்லா விளையாண்டதுனால அவருக்கு வந்து ஓட்டுகள் எகுறுது அப்படிங்கிறது தான். நேற்று அவருக்கு மேலே அந்த 5 பேர் ஒன்று சேர்ந்து விளையாண்டது. அதுக்கப்புறம் இன்றைக்கி லைவ்லலாம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு, 4 பாயிண்ட் ஏதோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு 5, இப்போ ஒரு 4, 9 பாயிண்ட்டு 8 பாயிண்ட்டோ எடுத்துட்டா அப்படி. அதனால் முதல் இடத்துல இப்போ அவர் வந்துட்டார், விஜய் விஷால் அடிச்சுட்டு அவர் வந்துட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதான் அந்த இது பெயிண்ட்டு இது ஒரு இதில் பாக்ஸில் ஊற்றி தூக்கிட்டு இருந்தாங்களே, அதில் ஜெயித்தார். அதுக்கப்புறமேட்டுக்கு முத்துக்குமரன் கூட அவர் அந்த சண்டை, அது 2வது சண்டை வந்து வாண்டடாக அவர் போட்டது தான். ஆனால் காலைல பேசி முடித்த ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வந்திருக்க தேவையில்ல. ஆனால் முத்துக்குமரன் வந்து அதையும் ஏற்றுக்கணும் இல்லையா? இதுதான் முத்துக்குமரன்ட்ட பிடிக்காது. அவர் போய் தெரியாதனமாக முதல்ல ஃபோனை எடுத்துட்டாரு. அதில் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நீ ஓடி எடுத்த. இதுவே இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் நீ எடுத்துருக்க மாட்ட. அப்புறம் ஃபோனை எடுத்த நாங்களாம் தைரியசாலி அப்படின்னு சொன்னது அது தப்பு தான். பட் ரயான் வந்து காலையில் பேசி ஷார்ட் அவுட் பண்ண விஷயத்தை திரும்ப கொண்டு வந்ததும் தப்பு தான். ஏன்னா அப்படியே அடுத்தடுத்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு ரயான் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீ ஜாக்லின் கூடயே சண்டைக்கு போயிட்டார். ஜாக்லின் கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அவன் உங்காள் முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னது ஒரு அதான் சொல்கிறேன்ல, ஒரு ஏமாற்றம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதெல்லாம் தான முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேற்று நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் அவருக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுச்சு அப்படிங்கிறது தான். அதனால தான் அடிச்சிருந்தார். இப்போ அந்த ஓட்டிங்கில் 3வது இடம் வந்திருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா? டாப் 5 கேண்டிடேட் இப்போயே தெரிஞ்சு போச்சே. நல்லா யோசிச்சு பாருங்கள். எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அடுத்தது 4வது இடத்துல இருக்கிறது வந்து ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து எல்லாருக்கூடையுமே சண்டை. ரயான் கூட சண்டை, முத்துக்குமரன் கூட சண்டை, சௌந்தர்யா கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இல்லை முதல்லேருந்து சண்டை. அது அந்த டீம் உடஞ்சிருச்சு. இனிமேல் இண்டிவிஜுவலாக தான் விளையாண்டு ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன் இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படின்னா அந்த டீம் இதெல்லாம் இந்த மாதிரி டாஸ்க் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறது தான். ஜாக்லினுக்கு நேற்று ஒரு பாயிண்ட் வந்து மைனஸாக போச்சு. ஏன்னா அவங்களுக்கு எடுக்கிற அந்த ஃபோனில் யாரும் வந்து டிக்கெட்டு ஃபினாலிலேருந்து வெளில போகணுன்னா அவங்களுக்கே அது பிடிக்கல. அடுத்தது வந்து அவங்களே வந்து அருண் சொல்லிட்டு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே கிடச்சிது. ஏற்கனவே 3 பாயிண்டில் இருக்காங்க. இப்போ ஒரு மைனஸ் போக இன்றைக்கி ஒரு 5 பாயிண்ட், அதை டம்மியாக இல்லாமல் 5 பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். அதனால் நேற்று தேவையில்லாத அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. தொடர்ந்து வார்த்தைகளை விட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு சேஃபாக அமைதியாக விளையாடலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது விஜய் விஷால்கிட்ட நேற்று பிடிச்சது அந்த சாப்பிட்டது வந்து நல்லா இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டு எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பையன் வந்து நல்லாவே சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நேற்று வரைக்கும் 6 பாயிண்டோ 7 பாயிண்டோ எடுத்திருந்தார். இன்றைக்கி வந்து ரயான் அவரை முந்திட்டு வந்துட்டார். இவருக்கு வந்து பாயிண்டே கிடையாது. நேற்று ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த கடைசி இதில் விட்டு கொடுக்காமனால வந்தது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வெளியில் போவோம், டிக்கெட்டு ஃபினாலே இருந்தால் நம்ம இருக்கலான்ட்டு. ரயானுக்கு இந்த வாரம் அவர் வெளில போவார்னு நினச்சா ரயான் மேலே ஏறிட்டார். அதனால் அவருக்கு டிக்கெட் டு ஃபினாலே தேவைப்படாது. தேவைப்பட்டால் மஞ்சரி, பவித்ரா, அவ்வளோதான். ஏன்னா விஷால்லாம் மேலே இருக்கார், ரொம்ப மேலே இருக்கார். பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த வாரம் 2 பெண்களை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் ஆண்களில் 2 பேர் அனுப்பினா அவங்களுக்கு ஓகே தான், பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ கன்ஃபார்ம் ஆயிரும். 2 பெண்கள் போயிட்டால் அடுத்த வாட்டி இந்த வாட்டி வந்து பெண் இல்லை ஆண் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகும். சரி, அப்படி பார்த்தா கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து அருண் பொறுத்த வரைக்கும் எத்தனை 1 2 3 4 5 6வது இடத்துக்கு வந்துட்டார். பட் அவ்வளோதான் அவருக்கு பொறுத்த வரைக்கும். நேற்று வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக முதல் நாள் 2 பாயிண்ட் எடுத்தோன்னா அவருக்குள்ளே இருந்து அந்த கான்ஃபிடென்ட் எல்லாமே உடஞ்சிருச்சு. நேற்று வந்து அவர் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த கடைசியில் அந்த சாப்பாடு வேணான்னு சொல்லி விட்டு கொடுத்ததில் இருந்தது. அப்படி எந்த டாஸ்க் பண்ணாலும் பொத்துன்னு போய் கீழே விழுந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். நேற்று அந்த ஃபோன் டாஸ்க்கெல்லாம் காமிக்கல. மேபி அது தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். நாளைக்கு என்ன தராங்கன்றதை தொடர்ந்து தான் பார்க்கணும் நம்ம.
மற்றபடி அந்த பெயிண்ட் இதெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துருச்சு. அவரும் எவ்வளோ ஃபைட் போட்டார் நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டு. பட் அவருக்கும் டேஞ்சர் பொசிஷன் தான். ஏன்னா ரொம்ப கடைசியாக இடத்துல இருக்கார். அடுத்தது 7வது இடத்துல இருக்குது பவித்ரா. பவித்ரா பொறுத்த வரைக்கும் நேற்று போய் தேவையில்லாமல் ஜாக்லின்ட்ட வாயை கொடுத்து அந்த பொண்ணு கடிச்சோன்னே நான் அதைத்தான் சொல்லலை, நான் அதைத்தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து சாப்பாடு இல்லாமல் ஒரு பாயிண்ட் வாங்கினது, மற்றபடி அந்த இன்னொரு இதில் ஒரு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க, ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அவங்க டிக்கெட் டு ஃபினாலே வெல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இவ்வளோ தூரம் பவித்ரா வந்ததே பெரிய விஷயம். அன்ஷிதா அவங்க கூட இருந்த எல்லாத்தையுமே வந்து இந்த வெளில வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து சேஃபாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். பட் இவ்வளோ நாள் அவங்கள தன்னை காப்பாற்றிக்கிட்டதே பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறது. அடுத்து கடைசி இடத்துல மஞ்சரி வந்துட்டாங்க. மஞ்சரி பொறுத்த வரைக்கும் நேற்று ஏதாவது பாயிண்ட் எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சாப்பிட போயிட்டாங்களோ இவங்க, என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியல. நேற்று இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நம்ம விளாண்டு எடுத்துக்கலாம் இல்லை வெளில போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. மொத்தமாக ஓட்டிங்கில் வந்து இந்த 8 பேரில் வந்து மாற்றம் வந்து ரயானுக்கு வந்து பெரிய மாற்றம் வந்திருக்குது. அதுவும் எவ்வளோ ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடுவார். ஜாக்லின் அவங்களும் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி என்ன நடக்குது, ஏன்னா ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் நேற்று அதான் சொல்கிறேன்ல, போன வாரம் வரைக்கும் ஓட்டு ஏறுனுச்சு, இந்த வாரம் ஏறல அப்படின்னும்போது தேவையில்லாத விஷயம் பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டாவே அவங்களுக்கு அந்த ஓட்டு விழுந்துடும். புரியுதுங்களா? தேவையில்லாமல் போய் இவனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோன்னு நின்றுக்கிட்டு நேற்று ஃபுல்லாகவே வந்து ரயான் கூட சண்டை. ஏன் ரயான் கூட சண்டை? முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட் பண்ண போனேன். இந்த பக்கம் போய் முத்துக்குமாரனோட சண்டை என்னென்னா ரயானுக்கு சப்போர்ட் பண்ணு. நீ பேசாமலே இருக்கலாம், அதுக்கு பேசாமலே இருந்திருந்தீங்கன்னா உனக்கு நல்ல பேராது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி இதுதான் போயிட்டுருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே யார் இப்போ வெல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ரயான் இருக்கார், 2வது இடத்துல நம்ம விஜய் விஷால் இருக்கார். ரயான் ஜெயிச்சார்னா இது அவருக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா கடைசியாக ஃபைனலில் அவர் போய் உட்கார்றது வந்து அவருக்கு வந்து ப்ளஸ் தான். ஏன்னா அவருக்கு வந்து ஓட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. விஷால் பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயித்தாலும் அவருக்கு ஓட்டிங் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நாளைக்கு யாராவது வந்து அதிக பாயிண்ட் எடுத்து முன்னிலைக்கு வரலாம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது இல்லையா? தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம மதியானத்தில் கரெக்டாக 2:50லேருந்து 3 மணிக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள். அதே போல் நம்மக்கிட்ட சசி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து நான் வந்து சினிமா அப்டேட்டுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதில் வந்து இனிமே தொடர்ந்து வந்து சினிமா சார்ந்து இல்லாமல் மூவி ரிவ்யூஸ், தமிழ் ஹாலிவுட் படங்கள், இது சம்மந்தமான நீங்கள் பார்க்காத படங்கள், அதை பற்றின கதைகளை பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து தான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் அந்த சேனலுடைய இதை வந்து இந்த எண்ட் கார்டில் இப்போ வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வந்து அதுலேருந்து நம்ம வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன படமாக இருந்தாலும் ஹாலிவுட்டாக இருக்கும் தமிழாக இருக்கட்டும், அந்த படத்தோட நல்ல டிஃப்ரெண்ட்டான நல்ல கதை அம்சம் உள்ள நல்ல ஹை ரேட்டிங்கில் உள்ள படங்கள் அது எல்லாமே நான் விஸ்காம் தான் முடிச்சிருக்கேன். ஸோ உலக சினிமா இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு படங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து நான் அந்த லிங்க்கு தரேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் செய்தி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது பெருசாக வியூஸ் கவனம் பெறலை. ஆனால் இனிமேல் போட போகிறது வந்து சினிமாக்கள், நல்ல தரமான சினிமாக்களை உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணுன்னு இருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்தோன்னே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து இந்த தொடர்ந்து வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.